வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறதுங்க சண்டேக்கு ஒரு சூப்பரான சிக்கன் லஞ்ச் மெனு தாங்க. என்னென்ன ஐட்டம்னா சிக்கன் கிரேவிங்க. இது பரோட்டா, பூரி, இட்லி, தோசைக்கு நல்லா இருக்கும். வெள்ளை சாப்பாடு. இது கார்லிக் சிக்கன் கிரேவி. இது ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். சாப்பாடுக்கு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பரோட்டாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக, டேஸ்ட்டாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு சிக்கன் கிரேவி அரைச்சி ஊற்றி வைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல அரைக்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் வணக்கலாங்க. அதுக்கு அடுப்பில் நான் ஒரு பேன் வச்சுட்டேங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் ஒரு சின்னதாக பிரிஞ்சி இலை போடுறேங்க. ஒரு 2 இன்ச்சுக்கு பட்டை போடுறேன். ஒரு 5-6 கிராம்பு, 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கசகசா, ஒரு 5-6 முந்திரி, 4 பல்லுக்கு பூண்டு, இந்த அளவுக்கு இஞ்சி போடுறேங்க. இது நல்லா வணங்கிட்டுங்க. இந்த சிக்கன் கிரேவி மத்தியானம் சப்பாத்திக்கு இல்லாட்டி பரோட்டாக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நைட்டுக்கு வந்து இதே சிக்கன் கிரேவியை தோசைக்கு இல்லாட்டி இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு வந்து மத்தியானம் பரோட்டாக்கு தொட்டு சாப்பிட போகிறேங்க. நைட்டுக்கு வந்து தோசை சுட்டுக்கலான்னு இருக்கிறேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேங்க. இதையும் போட்டுடுறேன். ஒரு பச்சை மிளகாய் போடுறேங்க. இது கொஞ்சம் நல்லா வணங்கிட்டோம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இதில் 2 கத்திக்கு கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் சின்ன சைஸுங்காட்டி 2 கத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பெரிய கத்தையாக இருந்தால் 1 கத்தை போட்டால் போதுங்க. இதுக்குள்ளே போட்டுடலாம். இந்த கொத்தமல்லி தழை வந்து காம்பு தலை எல்லாத்தையுமே கிள்ளி போட்டுருக்குறேங்க. இதுக்கு தலையாக காம்போடு போட்டால் நல்லா இருக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா வணங்கிட்டோம். இப்போ கொத்தமல்லி தழை நல்லா வணங்கிருச்சுங்க. இதில் ஒரு 1/2 மூடிக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுடலாம். இது நல்லா வணக்கி விட்டுறலாங்க. ஒரு 1 நிமிஷம் தேங்காய் நல்லா வணங்கிட்டேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சிக்கலாம். வணக்கி வச்சது ஆறுறதுக்குள்ளே நான் கார்லிக் சிக்கனுக்கு வணக்கி விட்டுறேங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்குங்க. நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த எண்ணெய் சூடாக இருக்குள்ளேங்க. 1 இன்ச்சுக்கு இஞ்சி வச்சுருக்கிறேன். இதை தட்டிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. இதில் கொஞ்சோண்டு கடுகு போடுறேன். இப்போ கடுகு நல்லா பொரியுதுங்க. தட்டி வச்சிருக்கிற இஞ்சியை உள்ளே போட்டுடலாம். இதில் ஒரு 10 பெரிய வெங்காயம் தொளிச்சு வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுடுறேங்க. ஒரு 5-6 கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கிருச்சுங்க. இதில் தொளிச்சு வச்சுருக்கிற பூண்டெல்லாம் போட்டுடலாம். பூண்டு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு 2 கட்டை நான் உளிச்சு வச்சுருக்கிறேங்க. 1/4 கிலோ சிக்கனுக்கு இந்த அளவுக்கு 2 கட்டை பூண்டு போட்டால் நல்லாயிருக்கும். பூண்டு கொஞ்சம் வேகட்டுங்க. இப்போ இதை தாளிச்சிங்கட்டி கொஞ்சம் அடுப்பில் தெரிச்சிருக்குது. கை தொடச்சி விட்ருவோனுங்க. இதை அப்படியே துடைக்காம விட்டோங்கன்னா இந்த அடுப்பு சூட்டுக்கு இதெல்லாம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும், இறுகிக்கும். அப்புறம் மறுபடியும் துடைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால அப்பத்திக்கப்போ துடைச்சிட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப லேசாக தான் ஒட்டி இருக்கும். துடைச்சோன்னு ஈஸியாக வந்துடும். அப்புறம் சமையலை முடிச்சுட்டு கூட நம்ம நல்லா ஃபுல்லாக க்ளீனாக தொடச்சி விட்டுக்கலாம். பூண்டு வந்து இந்த எண்ணெயிலேயே பாதி அளவுக்கு வெந்துடணுங்க. சின்னதாக ஒரு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேங்க. இதையும் போட்டுக்கலாம். இந்த கார்லிக் சிக்கனுக்கு வந்து தக்காளி நிறைய போட வேண்டியது இல்லைங்க. கொஞ்சமாக போட்டால் போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன். நல்லா கலக்கி விட்ருவோங்க. கொஞ்சம் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வேகட்டுங்க. அதுக்குள்ளே இந்த வணக்கி வச்சு தான் ஆறிடுச்சு. இதை நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேங்க. தண்ணி ஊற்றி தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துருச்சுங்க. இதில் 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். எலும்பு சதை எல்லாம் சேர்ந்த மாதிரி தான். இதையும் போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுறேங்க. சிக்கன் நல்லா வேகட்டுங்க. இப்போ இது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ சிக்கனு ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சுங்க. இதில் 1 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு மிளகுத்தூள் போடுறேங்க. கலக்கி விட்டுருவானுங்க நல்லா. இப்போ இந்த கார்லிக் சிக்கனை பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் எடுத்து வச்சிடலாங்க. நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும். இந்த அடுப்பில் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை வச்சிடுறேங்க. இப்போ பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு கடுகு போடுறேன். இதில் கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுடலாம். ஒரு பாதி பெரிய வெங்காயம் இருக்குது. ஒரு 4-5 கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் போடுறேங்க. கொஞ்சம் வணங்கட்டும். இதில் பெருசாக ஒரு தக்காளியை வெட்டி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுடலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வேகட்டுங்க. இந்த கார்லிக் சிக்கனுக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாங்க. இதை ஒரு கலக்கி விட்டுடலாங்க. இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். இது நல்லா வேகட்டுங்க. இங்கே தக்காளியும் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இதில் 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக சிக்கன் வச்சுருக்கேங்க. இதையும் போட்டுறேன்.
கொஞ்சம் வேகட்டும் சிக்கனு. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூனுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போடுறேங்க. நல்லா கலர் கொடுக்கறதுக்காக தான் இது போடுறேன். இந்த மிளகாத்தூள் இல்லாட்டி கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபுட் கலர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஃபுட் கலரோ இல்லாட்டி இந்த மாதிரி காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரோ போட்டிங்கன்னா கிரேவி வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் கிடைக்கும். சிக்கன் நல்லா வேகட்டுங்க. டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிக்கலாங்க. அப்படி டிஷ்யூ பேப்பர் இல்லாட்டி சின்னதாக ஒரு துணி எப்பவுமே கிச்சனில் வச்சுக்கோங்க, ஈரம் பண்ணி. சமையல் முடிச்சோன்னே அந்த துணியை துவச்சி மறுபடியும் கிச்சன்லேயே காய் போட்டிங்கன்னா எப்போல்லாம் நம்ம சமையல் பண்ணுறோமோ அப்போ அந்த துணி வந்து உங்களுக்கு ட்ரையாகவே இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் ஓரளவுக்கு வணங்கிருச்சுங்க. அரைச்சி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலையை ஊற்றிடலாம். கொஞ்சம் இந்த மிக்ஸி ஜாரையும் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கோணுங்க. நல்லா கலந்து விட்டுறலாங்க. இங்கே கார்லிக் சிக்கனே ஒரு கலரி விட்டுறலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. இப்போ இந்த அடுப்பில் நான் சாப்பாடுக்கும் அடுப்பை ஆன் பண்ணி விட்டேங்க. இப்போ இதையும் மூடி வச்சு விசில் விட்டுறலாம். நான் 1 டம்ளருக்கு அரிசி வச்சுருக்கேங்க. அது ஒரு 4 விசில் வரட்டும். இப்போ இதுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதையும் மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் குழம்பு சுண்டணும், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். இப்போ இந்த 2 சிக்கனும் நல்லா வெந்துட்டு இருக்குதுங்க. குக்கர் விசில் வரதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண மிக்ஸி ஜாரு, இந்த காய்கறியில் வெட்டி வச்ச பாத்திரமெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கழுவிட்டு வந்துடுறேங்க. இப்போ சாப்பாடு 4 விசில் வந்துருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு அடுப்பில் எடுத்து வச்சிடுறேன். இங்கே கார்லிக் சிக்கனும் ரெடி ஆகிருக்குங்க, பார்க்கலாம். பூண்டு சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு இப்போவே காரம் கரெக்டாக இருக்குது, அதனால நான் பெப்பர் போடலிங்க. உங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு பெப்பர் பவுடர் போட்டுட்டு ஒரு கலக்கி விட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு இதே காரம் கரெக்டாக இருக்குது, அதனால் அடுப்பு நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. இதில் பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா வெந்துருச்சு. கையில் தொட்டு பார்த்தா அப்படியே நல்லா மசியுது. இந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப குளக்குலன்னு போயிடுச்சுன்னா பூண்டு இருக்கிறதே தெரியாது, சிக்கனோட போய் ஒட்டிக்கும், டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா வெந்து இருக்கணும், சாஃப்டா இருக்கணும், முழுசு இருக்கிற மாதிரி பார்த்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை வந்து வேற பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடுறாங்க. இதையும் ஒரு கலக்கி விட்டுறலாம். இது நல்லா தெரிக்குங்க, அதனால பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யணும். அடுப்பு ஃபுல்லாக தெரிச்சிட்டே இருக்கும். ஒரு டைம் திறந்து கலரி விட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டு அடுப்புலாம் தொடச்சி விட்டுருவோனுங்க. அப்படி இல்லாட்டி பக்கத்தில் இருக்கிற அடுப்பு சூடு இல்லாமல் இருந்துச்சுன்னா இதை எடுத்து பக்கத்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு கலரிட்டு மறுபடியும் தூக்கி இதே அடுப்பில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரிக்காது. நான் எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு வந்துட்டேங்க. அதுக்குள்ளே கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்துடலாம். நல்லா சுண்டிருச்சு கிரேவி. சிக்கன் பார்த்தாலும் நல்லா வெந்திருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த கிரேவி சப்பாத்தி, தோசை, பரோட்டாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே அதுலலாம் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக போடணுங்க. கச்சின்னு உப்பு இருக்கிற மாதிரி போட்டாங்கன்னா பரோட்டாவோ இல்லை சப்பாத்தியோ நம்ம தொட்டு சாப்பிடும்போது அதில் கொஞ்சம் உப்பு இருக்கிறனால கொஞ்சம் உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இதுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கிற மாதிரி உப்பு போட்டுக்கோணுங்க. இது எல்லாத்தையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு இதையும் கழுவி வச்சிடுறேங்க. பரோட்டா சுட்டு எடுக்கிறதுக்கு நான் அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டேங்க. இதில் பரோட்டா போட்டுறேன். இன்றைக்கி நான் கோதுமை பரோட்டா தான் செய்யலான்னு பார்த்தேன். அது கொஞ்சம் டைம் ஆகும். நான் இன்றைக்கி வெளியே போகணும், கொஞ்சம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ஃப்ரோசன் பரோட்டாவே யூஸ் பண்ணிட்டேங்க. நான் ஒரு 2-3 நாளுக்குள்ளே கோதுமை பரோட்டா எப்படி செய்கிற வீடியோ போட்டுறேன். இதுக்கு எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டியது இல்லைங்க, அப்படியே போட்டு எடுத்தால் போதும். ஏன்னா அது சுடும்போதே எண்ணெய் ஊற்றி சுட்டுருப்பாங்க. இது நல்லா சூடாக உள்ளே இருக்கிற எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவிங்க, வெள்ளை சாப்பாடு, கார்லிக் சிக்கன், பரோட்டா. இப்போ இதை சமைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 40-45 நிமிஷம் தாங்க ஆச்சு. அதுக்குள்ள நான் அடுப்பு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். யூஸ் பண்ண பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்மளுக்கு பண்ணும்போது நம்மளுக்கு வேலை சீக்கிரமா குறைஞ்சிரும், ஈஸியாகவும் நம்ம செஞ்சுக்கலாம். நான் இந்த கார்லிக் சிக்கன்ல வந்து காரம் கம்மியாக தாங்க போட்டிருக்கேன். அதனால வெள்ளை சாப்பாட்டோட பெனன் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு ஊட்டிக்கலாம், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ மத்தியானத்துக்கு யூஸ் பண்ணிட்டு நைட்டுக்கு தோசைக்கோ இல்லாட்டி இட்லிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சிக்கன் மெனுவை சண்டேக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.